வசனங்களை பாருங்க. இது ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு அசாதாரணமான ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு ஒர்க்கை தேவன் நம்ம மத்தியில செய்யணும் அப்படின்னா இந்த வெயிட்டிங் ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பது என்பது ரொம்ப முக்கியம் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்குது. இது சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இதை நான் அறிந்தோ அறியாமலோ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக முறை நானே இந்த வெயிட்டிங்கில் கடந்து வந்திருக்கிறேன். அதனால் இதை கண்டிப்பாக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். பாருங்கள், வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 62:1-2 பாருங்கள். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அப்போ ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது வெயிட் அப்பான் த லார்ட். ஆங்கிலத்தில் இந்த வேத வசனம் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏதாவது பைபிள் வச்சுருந்தீங்கன்னா வாசிங்க, இங்கிலீஷில் யாராவது பார்த்தீங்கன்னா வாசிங்க. verse 1 and 2. Praise Jesus. சரி, நானே வாசிக்கிறேன். For God alone my soul waits in silence, for him comes my salvation. He only is my rock and my salvation, my defense and my fortress. I shall not be greatly moved. பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, for God alone my soul waits in silence. என்னுடைய ஆத்மா, நீங்க ஒரு வார்த்தை உபயோகப்பட்டிருக்கு, என் ஆத்மா தேவன் நோக்கி அமர்ந்திருக்கிறது. தமிழ்ல அமர்ந்திருக்கிறது அப்படின்னா ஆங்கிலத்தில் சைலன்ஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படும். நிறைய நேரம் நான் சொல்லுவேன் சைலண்ட் ப்ரேயர் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அது ஒரு பக்கம் கரெக்டு தான். ஏன் அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சைலண்டாக இருங்க பிரதர், சைலண்டாக எல்லாரும் கண்ண மூடிருங்க அப்படின்னு. அது ஒரு ரிலீஜியஸ் ப்ரேயர் கிடையாது. நிறைய இடத்துல நான் கல்லூரியில் வேலை பார்க்கும்போது we are all silent prayer அப்படின்னுவாங்க. சைலண்ட் ப்ரேயர் என்னது? சைலண்ட், யூ மஸ்ட் டாக் டு காட் த்ரூ யுவர் ஸ்பிரிட். என்னுடைய ஆவியிலே தேவனோடு கூட நீ என்ன செய்ய வேண்டும்? உறவாட வேண்டும். தேவனோடு உறவாடாமல் உனக்கு சைலண்ட் ப்ரேயரே கிடையாது. யுவர் ஹார்ட் இஸ் நாட் ஓப்பன் டு காட். உன்னுடைய இருதயம் தேவனுக்கு திறக்கப்படவில்லை. தேவன் உன்னுடைய இருதயத்தோடு பேசவில்லை. தேவனோடு இருக்கிற உறவே இல்லாமல் இருக்கும்போது there is no silent prayer. எங்க சைலண்ட் ப்ரேயர் ஆரம்பிக்குதுன்னா வர்ஷிப்ல தான் சைலண்ட் ப்ரேயர் ஆரம்பிக்குது. அதை நான் கடைசியாக தான் வரப்போறேன். வேதவசனம் சொல்லுது, இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தேவனை நோக்கிய என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. கர்த்தரையே நோக்கி I am waiting before the Lord. ஆங்கிலத்தில் வெயிட் அப்பான் த லார்ட். தேவ சமூகத்திலே நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் காத்துட்டு இருக்கேன்னா, கர்த்தர் என்னோடு பேசும்படி, ஆண்டவர் என்னோடு உறவாடும்படி, அவர் என்னோடு கூட இந்த ஃபெலோஷிப் வித் தி லார்ட், தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியம். எப்படி ஒரு கணவன் மனைவியில் இருக்கிற ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியம் இருக்கிறதோ, அதே ஒரு நெருக்கமான ஐக்கியம் எங்க இருக்குன்னா தேவனோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஃப்ளஷ்லி ஒரு ஃபெலோஷிப், இட் இஸ் a spiritual fellowship. தேவனுடைய ஆவியும் மனிதனுடைய ஆவியும் இணைகிறது எப்ப? ஆராதனையுடைய உச்சகட்டத்தில். நான் ஏன் சில நேரம் நான் உங்களுக்கு போன 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாரையும் ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லி அழுத்தமாக சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்க பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போது நீங்க ஆராதனை நேரத்தில் யூ ஆர் ரிலாக்ஸ்ட். 1, உங்களையே ரிலாக்ஸாக மாறிடுறீங்க. 2, யூ ஆர் ஃபர்கெட்டிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க மறக்கிறீங்க. 3வது, உங்க ஆவி தேவனோட இணைஞ்சிருது. அல்லேலூயா. நீங்க உங்களை மறக்கிறது, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற உங்களுடைய சரீரத்தை மறந்து கர்த்தரை நீங்க ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்போதான் ட்ரூ ஆராதனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நீங்க ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கும்போது, நீங்க அப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஜெபம் பண்ணி உட்காரும் போது என்ன வரும்? என் பையன் எங்க போனா, என் பிள்ளை எங்கே வந்துச்சு, அது எங்கே விட்டானே, அந்த மேனேஜருக்கு என்ன சொன்னேன், இது என்ன ஆச்சு, சட்டியில் அடுப்பில் அதை வச்சனே, மைண்டில் ஓடுதான்.
அப்படின்னா உங்க ஜபமே இன்னும் துவங்கலன்னு அர்த்தம். அப்ப ஜபம் தேவனோருக்கு நெருக்கம் வரல, அதுக்குள்ள 1/2 மணி நேரம் போயிடும். ஐயோ 1/2 மணி நேரம் போயிடுச்சு, எந்திரி எந்திரி. அது கிடையவே கிடையாது. தட் இஸ் நாட் வெயிட்டிங். அது கிடையாது. எப்போ உங்களை மறந்து தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் யூ ஆர் என்டரிங் இட் இன் ஹிஸ் கேட்ஸ். அப்படியே வாசல்ல நுழைய ஆரம்பிக்கிறீங்க. அப்பதான் அப்ப வாசல்ல நுழையும் போதே நேரம் ஆயிரும் நமக்கு. அதனாலதான் ஆராதனைக்குள்ள வந்து நம்ம தேவ பிரசன்னத்தை பாடி கர்த்தரை துதிச்சு வரும் பொழுது நம்முடைய மனதும் நம்முடைய இருதயமும் தேவ சமூகத்தை நுழைய ஆரம்பிக்கும். தேவ பிரசன்னம் அப்பதான் வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களுடைய உணர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடும். உங்களை ஃப்ளஷர் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய மனது டவுன் ஆக ஆரம்பிக்கும். அப்போதான் உங்க ஸ்பிரிட் தேவனோட பேச ஆரம்பிக்கும். இதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அதுக்கு என்ன தேவைன்னா டிசிப்ளின் தேவை. நம்ம வாத்தியார் இருக்கிற நிறைய பேர் எல்லாருமே வந்திருக்கோம். ஆனால் டிசிப்ளின் கேட்குறோம், நம்ம பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட ஒன்றே எதிர்பார்க்குறாரு, வெயிட் அப்பான் மீ. என் சமூகத்தில் வந்து காத்திரு. அந்த காத்திருக்கிறது தான் நமக்கு அநேக நேரம் கஷ்டமாக இருக்குது. அநேக நேரம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் தெரியுமா? நம்முடைய ஃப்ளஷ் வந்து ஒத்துக்கிற மாட்டேங்குது. நம்முடைய இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரம் என்ன சொல்லுது? போதும், எந்திரி, கிளம்பு, அதை பொண்ணு இதை பொண்ணு. ஏன்னா இந்த மாமிசம் இந்த உலகத்தை சார்ந்திருக்கு, நேச்சரை சார்ந்து, ஹியூமனிட்டி நேச்சர். இந்த சரீரம் அதனால தான் சொல்கிறான் சங்கீதக்காரன், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்குது அப்படின்ற. மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இந்த உலக பிரகாரமான புத்தியை சார்ந்து தான் எப்போதுமே மனசும் இந்த ஃப்ளஷ் இருக்கு. உங்கள் சரீரம் கொஞ்சம் நான் கேட்குறேன், கொஞ்சம் நேரம் ஜபத்தில் உட்காடுறீங்க, உட்காந்தோடனே செய்து ஒரு பாட்டு பாடுவோம், அப்படி தண்ணி குடிப்போமா, அது சாப்பிடுவோமா, எங்கேயுமே எந்திரிச்சு போகக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ப்ரேயரில் இல்லைன்னு அர்த்தம். உங்களால் உட்கார முடியலன்னு அர்த்தம். 10 நிமிஷத்துக்கு மேலே உங்களை உட்கார முடியல அப்படின்னா யூ ஆர் நாட் வெயிட்டிங், யூ ஆர் நாட் இன் த பிரசன்ஸ். சில பேர்னா சல பேசிகிட்டே இருப்பாங்க. ஆண்டோடைய சமூகத்தில் போய், ஆண்டவரை அப்படி ஆண்டவரை இப்படி ஆண்டவரை உங்களுக்கு தெரியாத ஆண்டவரை. வேதம் சொல்லு, சொற்கள் மிகுதினால பாவம் வரும். ஆண்டோடைய சமூகத்தில் போய் தொணன்னு வாயை திறக்காதீங்க. ஆண்டவரை முதல்ல பாடி துதிக்க பழகுங்க. அல்லேலூயா. வொர்ஷிப் தி லார்ட். அவருடைய பாடல்கள் எடுங்க, அவருடைய பாட்டை எடுத்து அவர் அப்படியே துதிங்க, அவர் ஆராதிங்க. ஒருவேளை உங்களால் பாடுறதுக்கு பாட்டு வராது பாஸ்டர், எனக்கு மியூசிக்கும் வராது, எனக்கு கூட வராது. சிஸ்டர் பாடுற அளவுக்கு எனக்கு ராகம் மிஸ்டேக் ஆகும், டைமிங் மிஸ்டேக் ஆகும், எல்லாமே வரும். ஆனால் நான் பல வருஷமாக பாடி 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 என்னட்டேன், அந்த டியூனோடு ஓரளவு வந்துட்டேன். கழுதையும் கர்த்தர் பாட வைக்கணும், அது நான் ஒரு ஆள் தான். அல்லேலூயா. அதனால பாருங்க, பாட்டு வரலன்னு பரவாயில்ல. நீங்க கர்த்தர் யார் பார்க்க போறா? உங்களை யார் பார்க்க போறா? கர்த்தர் தான் பார்க்குறாரு. நீங்க கதவை அடைச்சிட்டு ரூம்ல எந்த ரூமா இருந்தாலும் சரி, அதை அடைச்சிட்டு என்ன செய்யுங்க, சத்தமா ஆண்டவருக்கு பாடுங்க, கர்த்தரை துதிங்க, வாயை திறந்து ஆண்டவர் என்ன செய்யுங்க, ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. நீங்க அப்படி ஆண்டவரை பிரைஸ் பண்ணி உங்களால பாடுற கஷ்டமா இருக்கு பாஸ்டர், பாடும்போது ஒரு மாதிரி ட்ரையா இருக்கு, ஒன்றும் தெரியல, ஒரு மாதிரி போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க கையில போன் இருக்கு பாருங்க, எவ்வளவு நேரம் என்ன யூஸ் பண்றீங்க, கண்டதை மட்டும் பார்க்காதீங்க. நேர வொர்ஷிப் போயிருக்கு. நேர வொர்ஷிப் சாங் எது பிடிக்கும், யார் பிடிக்கும், எடுங்க, டக்குன்னு போடுங்க. போட்டுட்டு அப்படியே வொர்ஷிப்லேயே கொஞ்ச நேரம் அதோட பாட்டோட சேர்ந்து பாட ஆரம்பிங்க. அல்லேலூயா. அதை நீங்க பாட 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 ஒரு பாட்டு 4 தடவை கூட பாடலாம், தப்பே கிடையாது. ஒரு தடவை தான் பாடணும் அவசியம் இல்லை. அந்த பாட்டை உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுது, அந்த பாட்டு தான் உங்களை தூக்கி விடுது அப்படின்னா அதே பாட்டை திருப்பி போட்டு போடுங்க, அதோடு சேர்ந்து பாடுங்க. அப்படியே பாட ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஆவி மேலே எழும்ப ஆரம்பிச்சிடும். உங்களுடைய உள்ளான ஆவி என்ன செய்யும், மேலே எழும்பும். உங்க மைண்டும் உங்க ஃப்ளஷும் அடங்கிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிக்கும். அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, தேவனை நோக்கி என் ஆத்மா என்ன செய்து அமர்ந்திருக்கிறது. ஆத்மான்னு சொல்லுது பாத்தீங்களா? ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய மனதை சொல்லுகிறது. நம்ம மைண்ட் வந்து நியூட்ரலா இருக்கு. நியூட்ரல்னா எப்படின்னா, உங்க ஃப்ளஷுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல சாஞ்சே இருக்கும்.
நீங்கள் சண்டே வரும்போது நல்ல வசனம் கேட்கும், வார்த்தை கேட்பீங்க, ஆராதிப்பீங்க, தேவனுடைய ஆராதிக்கன்னா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ரைட், ஆண்டவரோட பேசினார் பிரதர், அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி வீட்டுக்கு போவீங்க, நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா கேட்குதான்? தூக்கம் வர்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரெக்டாக விழிப்போடு இருக்கீங்க போல எல்லாரும். பரவாயில்ல, நம்ம மக்கள் விழிப்போடு இருக்காங்க. அப்போ பாருங்க, நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குது? ஆத்மா நம்ம சரீரத்தை சார்ந்துருக்கு. சண்டே வந்துருச்சு, சண்டே உங்களுக்கு சாட்டர்டே, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஃப்ரைடே ஆயிடுச்சு, சாட்டர்டே ஆச்சுன்னா என்ன ஆகும்? மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். அப்பா இன்னைக்கு வேலை இல்லை, எல்லாம் ஃப்ரீ, படுத்து எவ்வளோ நாளும் தூங்கிக்கிட்டே இருக்கலாம். அப்படி சுத்தம்னா வெளியே போயிட்டே இருக்கலாம். எங்கே போகணும், அங்கே போகணுமா, எங்கே போகணுமா, இல்லை ஷாப்பிங் போகணுமா, அல்லது ஊர் சுற்றணுமா? மைண்டு என்ன ஆயிடுச்சு? மைண்டு இப்போ உங்கள் சரீரத்தை சார்ந்து வருது. உங்கள் சரீரத்தை சார்ந்து சரீரம் மைண்டு என்ன சொல்லுது? வெளியே கிளம்பு, ஷாப்பிங் போ, இன்னைக்கு லீவு, நாளைக்கு லீவு, ஜாலியாரு. மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் சாயுது. சண்டே வரும்போது கஷ்டப்பட்டு காலையில் எந்திரிக்கணுமா, சபைக்கு போகணுமா, பாடணுமா, எப்படியோ சரீரத்தை அடித்து பிடிச்சி கிளப்பி என்ன செஞ்சுறீங்க? வந்துடுறீங்க. இப்போ என்ன ஆச்சு? வசனத்தை கேட்டு பாட ஆரம்பித்த பிறகு இந்த மனசு என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியின் பக்கம் சாயுது. வசனத்தை கேட்க 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 அப்போ ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் நீங்கள் இருந்தால் போதும், ஆண்டவர் நீங்கள் இருந்தால் போதும், இப்படி சொல்லி சொல்லி உங்கள் மைண்டும் சரீரமும், சரீரம் கீழே வந்து மனசு எப்படி செய்யுது? ஆவியானவரோட சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? ஆஹா, உற்சாகமாயிருது. உற்சாகமான பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு. கர்த்தர் தான் என் வாழ்க்கையில், அவரை தவிர வேற எவருமே கிடையாது, எதுவுமே வேணாம், கர்த்தர் தான் அப்படின்ட்டு வெளியே போகும். வெளியே போன பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுது? இங்கிட்டு போயிடுது. இதை நியூட்ரலைஸ் பண்ணணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு. அல்லேலூயா. இதை சரிப்படுத்தி உங்களுடைய ஆவி மனிதனோடு உங்கள் மனசை ஓட வைக்கணும், உங்கள் சரீரத்தை ஆவி மனிதனோடு ஓட வைக்கணும், ஆவியானோட சேர்ந்து ஓட வைக்கணும். இப்போ நாங்களாம் எப்படி இருக்கிறோம்? எங்களுக்கு என்ன புது அபிஷேகமாக கர்த்தர் தர்றாரு? we are waiting in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், அப்புறம் நேரமே போகிறதே தெரியாது. ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்படியே பிக்கப் ஆயிரும் வண்டி. எப்படி உங்கள் கார் எப்படி ஹைவேல போகும்போது பிக்கப் ஆகுதோ அது மாதிரி உங்களுடைய ஆவி மனிதன் லேசாக அப்படியே திருப்பி கொஞ்ச நேரம் நினச்சிங்க, மனதையும் சரீரத்தையும் அடக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் பாடி கொஞ்ச நேரம் துதிச்சு நல்லா ப்ரைஸ் பண்ணிட்டே இருங்க. என்ன ஆயிரும் அப்படின்னா உங்கள் மைண்டெல்லாம் அதோடு சேர்ந்து நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டீங்க. 1 மணி நேரம் ஆனாலும் இல்லை நான் கொஞ்ச நேரம் வர்றேன், ஆண்டுடைய ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு அப்படி சொல்கிற நிலைமை மாறிடும். அல்லேலூயா. இது தினந்தோறும் ப்ராக்டிஸாக மாறணும். அதுதான் வசனம் நிறைய இருக்குது, தினந்தோறும் டெய்லி ப்ராக்டிஸ். அதனால தான் வசனம் சொல்லுது பாருங்க, இந்த வசனங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இந்த டெசிஷன், இந்த வெயிட்டிங் இஸ் யுவர் டெசிஷன். இந்த காத்திருப்பது என்பது உங்களுடைய கரத்தில் இருக்கிற முடிவு தான். நல்லா புரியுது உங்களுக்கு? காட் வில் நாட் டிசைட். இவளை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு ஜெபிக்கணும், கர்த்தர் செய்யவே மாட்டார். நல்லா புரிஞ்சவங்களுக்கு, கர்த்தர் செய்யவே மாட்டார். ஆண்டவர் உங்களை அபிஷேகத்தால் நிரப்பணும் பிடிச்சிட்டு வா, செய்ய மாட்டார் ஆண்டவர். நீங்கள் எப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போகிறீங்களோ தட் இஸ் யுவர் டெசிஷன். நல்லா புரிந்தவங்களுக்கு. அல்லேலூயா. உங்களுடைய முடிவு தான். இன்றைக்கு காலையில் 5 மணிக்கு நான் ஜெபிக்கணும் அப்படின்னா அது உங்கள் முடிவு. ஆரம்ப காலத்தில் என்னுடைய வாலிப நாட்களில் கர்த்தரை அறிஞ்சு அவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஒவ்வொரு நாள் மாலையிலும் நான் தேவ பிரசன்னத்தில் இருப்பேன். காலையில் எந்திரிக்க முடியாது, ஏன்னா இரவெல்லாம் சில நேரம் படிப்பேன், எதாவது செய்வேன், அதனால் முடியாது. மாலை நேரம் ஆச்சுன்னா ஒரு 5:30 அந்த 5 மணி ஆச்சுன்னா 7 வரைக்கும் ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருப்பேன். 7:30 8 வரை கூட போகும் சில நேரம். அது எப்படி போகும், ஏன் போகும் எனக்கே தெரியாது. அவனுடைய பிரசன்னத்தில் பாடி ஆராதிச்ச பிறகு அது நேரம் போய்கிட்டே இருக்கும், எங்கேயும் சுத்த மாட்டான். ஹாஸ்டலில் இருக்கும்போது எல்லாரும் சுத்த போயிடுவான், ஆனால் நான் மட்டும் ரூமில் அடைச்சிட்டு உள்ளே உட்காந்துருப்பேன். ரூம் விட்டு சில நேரம் என்னை ப்ரேயரை முடிக்கவே தோணாது. அந்த வெயிட்டிங்குடைய லாஸ்ட் மினிட்ஸில் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்தை அமைதியாக கேட்க கேட்க தேவனுடைய அநேக கதறல்களை நான் கேட்டிருக்கிறேன். God was crying for the people. அவர் அழுக, நான் அழுதுட்டே இருப்பேன். crying for the souls. நான் போய் சாப்பிட்ற உட்காந்துருப்பேன், என்னை அறியாமல் அழுக வந்துட்டே இருக்கும்.
பிகாஸ் ஐ ஹாவ் த burden ஆஃப் த souls. தேவனுடைய ஜனங்களை குறித்து ஒரு பாரம் எனக்குள்ள அழுதுட்டே இருக்கும். உள்ள சாப்பிட்டாலும் நேரம் இங்கே வந்து உட்காந்து என் ரூமில் உட்காந்து திருப்பி அதே பேர்டன் இருக்கும். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆண்டுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது தேவன் அவருடைய பாரத்தை என்னோடு பகிர்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. அவருடைய பாரம், அவருடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள், அவருடைய காரியங்கள் எனக்குள்ள வரணும் அப்படின்னா, நீ தேவ சமூகத்தில் போய் தினந்தோறும் அவருடைய சமூகத்தில் காத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுகிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் திரும்ப ஆனவுடனே நாள் 100% உங்கள் வீட்டுக்காரரை பற்றி, மனைவி கணவன் தெரியாது, கணவனுக்கு மனைவி பற்றி நிச்சயமாக தெரியாது. ஆனால் என்ன ஆனந்தமாக இருக்கும் சார், என் வீட்டுக்காரர் தான் உயிரே, உலகமே அப்படி தான் இருப்பாங்க. 2 பேரும் கொஞ்சுவாங்க, குழாவுவாங்க, எல்லாமே இருக்கும். நல்லா ஊர் சுற்றுவாங்க, எல்லாமே ஹனிமூன் போவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் ஆகா என்ன ஆயிரும், டிசிம் ஆயிரும். நீயா நானா, நீயா நானா, நான் தான் நீ தான். ஒரு பக்கம் இவர் இந்த எண்டு இருப்பார், அவர் அந்த அம்மா அந்த எண்டில் இருப்பாங்க. எப்படி வந்துச்சு ரெண்டும்? உலகமே நீ தான், அவங்க 2 பேரும் இந்த எண்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் திருப்பி எப்படி வரணும்? ஒருவரை புரிய 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 ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா 2 பேரும் மறுபடியும் ஒன்றாக ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் தேவ சமூகத்தில் நடக்குது. நீ ஒரே நாளில் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டுடைய சமூகத்தில் போக 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 தேவன் தன்னோட இருதயத்தில் இருக்கிற பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ண ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்படிதான் தேவ சமூகத்தில் போகிறோம். அப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறதுங்க, தேவன் நோக்கி அமர்ந்துரு. சங்கீதம் 130 பாருங்க. சங்கீதம் 130 சங்கீதம் 130 5-6. சங்கீதம் 130 5-6 பாருங்க. ஆ ஆ ஆ ஆ பாருங்க, வேத வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க காத்திருக்கும் போது ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, ஆணுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கிறீங்க, அவரை நம்பி காத்திருக்கிறீங்க. அவர் என்னோட பேசுவார், அவர் என்ற உறவாடுவார். அது ஒரு நம்பிக்கையோட தேவ சமூகத்துக்கு போறீங்க. வேத வசனம் சொல்றது, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துல காத்திருக்கிற ஒரு ஜாமக்காரன், ஒரு வாட்ச்மேன், ஒரு சாதாரண வாட்ச்மேன் எடுத்தா காலையில் எப்படா வரும் அப்படின்னு உட்காந்துருக்க மாதிரி, அந்த காலத்தில் அவங்க ஜாமக்காரன் சொன்னா அவங்க வந்து அந்த மந்தைகளை மேய்க்கக்கூடியவர்களை தான் ஜாமக்காரன் அழைப்பாங்க. இந்த மந்தைகளை மேய்க்கக்கூடிய ஜாமக்காரர்கள் இரவெல்லாம் தூங்கவே மாட்டான். அவங்க ஊர்களில் அவன் இரவெல்லாம் முழிச்சிட்டு, ஷிஃப்ட் டைமிங் இருக்கும், அந்த டைமிங் அப்படியே இருந்திருந்து முழிச்சிட்டே இருப்பான். எப்போ முழிச்சிட்டு இருப்பான்? காலையில் எப்போ விடியும் தான் உட்கார்ந்தே இருப்பாங்க அந்த ஆடுகளை பார்த்து கொண்டு. அதை போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் விரும்புறாருன்னா, ஒரு ஜாமக்காரன் எப்படி இரவெல்லாம் கண் விழிச்சிட்டு அப்படியே ஒரு ஏக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கணும், அதை போல தேவ சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு லாங்கிங், ஒரு ஏக்கத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப இதே வார்த்தை வந்து எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு நாள்ல நடக்கிறது இல்லை, எவ்ரிடே ப்ராசஸ், ஒரே நாள் முடிகிறது இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் வைக்க வேண்டும். எவ்ரிடே யூ மஸ்ட் ஹேவ் அ பிராக்டிஸ் டு வெயிட் அப்பான் த லார்ட். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன், இல்லை இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா போதுமா? அதே மாதிரி தான். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நேரத்தை நீங்கள் குறிக்கணும். ஆண்டோடைய சமூகத்தில் நான் ஜெப நேரம்னு சும்மா ஏதோ போய் அதை சொல்லிட்டு வர்றது இல்லை. ஐ ஆம் கோயிங் டு வெயிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்தை நான் காத்திருப்பேன். எப்போ? காலை 5 மணி இல்லை 6 மணி, ஏதோ ஒரு டைம். இந்த டைமை வேற யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்னா, ஒரு ப்ரீஃபிக்ஸ் பண்றீங்க, முடிக்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, இதை தான் செய்ய போறேன் அப்படி சொல்லி ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து என்ன செய்றீங்க, அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் எங்களுக்கே நேரம் பத்தலை அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவருக்காக ஒரு நேரத்தை
நீங்க தீர்மானம் இன்றைக்கு எடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. நீங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் எடுக்கலைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துருங்க. ஆண்டவரே, நான் ஒரு டைம் உமக்காக நான் செட் பண்றேன், இந்த டைமை செட் பண்றேன் ஆண்டவரே, இந்த டைம்ல கரெக்டா நீங்க வரல, நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் அங்க வந்துருவார். நீங்க ஆண்டவர்கிட்ட காலைல 5 மணின்னு சொல்லிட்டீங்கன்னா 5 மணிக்கு முன்னாடி அவர் அங்க இருப்பார். உண்மையாவே நீங்க எந்த ஜபாரியில் எங்க போய் ஜபிச்சாலும் சரி, மாத்ரூப்ல ஜபிச்சாலும் சரி, வெளி விராண்டால ஜபிச்சாலும் சரி, எங்க ஜபிக்கிறீங்களோ, எங்க ஜெபம் பண்றீங்களோ உங்க கர்த்தர் வந்துருவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அதான் உண்மை. அப்ப அவர் அங்க வர்றாரு அப்படின்னா நீங்க அந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. டோன்ட் மிஸ் த டைம். ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரைட், ஓகே. ஏதோ ஒரு நாள் நமக்கு வந்து இதாகிடுச்சு, ரைட், ஓகே. ஒரு நாள் மிஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்த நாள் அந்த டைமில் ஆஜராயிடும். நீங்கள் ஒரு நாள் மிஸ் ஆகிட்டா கூட அடுத்த நாள் உங்கள் சரீரம் சொல்லும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு. இப்போ நான் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு வச்சுங்க, ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா 4:30 மணிக்கு 4:45 எந்திரிக்க மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் சொல்லும் என் மனசு, இன்னும் கொஞ்சம் தூங்கு, நீ டயர்டாக இருக்கன்னு சொல்லும். அடுத்த நாள் மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் அப்படியே போயிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம ஆண்டோடைய சமூகத்துக்கு போகணும்னு சொல்லி நீங்க தீர்மானம். ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த வாரத்துல 6 நாள் போயிடுவேன், 7ஆவது நாள் கரெக்டா இருப்பேன், ஆண்டோடைய சமூகத்தில் இருப்பேன் அப்படி சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை செய்யறதை பார்ப்பீங்க. இதுவரைக்கும் இல்லாத காரியத்தை கர்த்தர் செய்வார். இதுவரைக்கும் நடக்கவே இல்லை பாஸ்டர், இவ்வளோ நாள் ஜெபம் பண்ண, அது நடக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, அது நடக்கல இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவருக்குன்னு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்துல என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி போய் நின்று. ஒருவேளை ஒரு நாள் ஒன்னாங்க முடியல அப்படின்னா அடுத்த நாளாவது போய் நின்றுங்க. ஜெரிசோலின்னு சொல்லி ஒரு தேவ பிரசங்கர் அடிக்கடி சொல்லுவேன் அவரை பத்தி. அவர் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும்னு, பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும்னு சொல்லுவாராம் பாருங்க. ஆனா அவரால் எந்திரிக்க முடியாதான். ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க, எப்படியாவது நான் எந்திரிச்சு ஆகணும்னு சொல்லி அலாரெல்லாம் வச்சு எந்திரிச்சு போய் எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்தாலும் டமாலும் தூங்கிடுவார் கீழே விழுந்து. அவர் என்ன எந்திரிச்சிடணும்னு சொல்லி நேரம் பாத்து டப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதில் தண்ணியெல்லாம் நிரப்பி அதில் போய் உட்காந்துட்டாராம். அதில் போய் உட்காந்துட்டு பையில் வாசிட்டு அப்படியே உட்காந்துறாராம். டகார் தூக்கி டமான்னு விழுந்தாராம். விழுந்துட்டு அடுத்த நிமிஷம் எந்திரிச்சாராம். அவர் சொல்றாரு, ஜோக்காவை சொல்லுவார் அவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் இருந்து கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பித்தேன். அவர் வந்து உலகத்தில் ஒரு தலை சிறந்த பிரசங்கியார்கள், அவரும் ஒரு ஆள். 9 ஃப்ளைட்டை வாங்கி ஊழியக்காரர்கள் கொடுத்த பெரிய தேவ மனுஷன். ஒரு நாள் சட்டை பேண்ட் இல்லாத இருந்தாங்க, 2 சட்டை பேண்ட்டோட அலைஞ்சிட்டு இருந்த ஒரு தேவ மனுஷர் கர்த்தர் அவரை உயர்த்தி 9 ஃப்ளைட்டை வாங்கி 9 ஊழியக்காரர் கொடுத்தாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. அல்லேலூயா. அவர் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தார், எந்திரிக்க முடியாமல், தூங்க முடியாமல், தூங்கிட்டே இருந்து எந்திரிச்சு வேதத்தை வாசிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல் அவரும் அப்படி தான் இருந்தார். அவருடைய அனுபவத்தில் சொல்றார். அப்போ நம்முடைய மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம என்ன செய்யணும், ஆவிக்கு இடம் கொடுக்கணும். எந்திரிக்கணும். எப்படியா எந்திரிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவருக்காக நிற்பேன். நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாட்கள் தாங்க. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், ஆண்டவருக்காக நான் ஜெபிப்பேன், ஆண்டவருக்காக நான் எதாவது செய்வேன், எந்திரிப்பேன். ஏன்னா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்வார். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று கர்த்தர் உங்களை செய்வார். அதுதான் கர்த்தர் ஏக்கத்தோடு நிற்கிறார். என் பிள்ளை ஜெபிக்காதான், என் சமூகத்துக்கு வராதான், காத்திருக்காதான், அப்படியே ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம அதை செய்யறதே கிடையாது. அப்ப அதான் ஆண்டவர் விரும்புறார். அப்ப பாருங்க, எவ்ரிடே, 2வது பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். 2வது, எவ்ரிடே யூ மஸ்ட் மீட் த லார்ட். தேவனை ஒவ்வொரு நாளும் சந்திக்கும்படி நீங்க தீர்மானம் எடுக்கணும். 3வது, சங்கீதம் 25:5 வசனம் பாருங்க. சங்கீதம் 25:5. சங்கீதம் 25. பாருங்க, வேத வசனம் சொல்லுது, உடைய சத்தியத்திலே நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, உம்மை நோக்கி
நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஏதோ அந்த நேரம் மட்டும் கிடையாது, நீங்க பிரத்யேகமா ஒரு நாளை நியமிக்கலாம். ஆண்டவருக்காக இந்த நாள் நியமிக்கிறேன். அவன் சொல்றான், ஒரு பெரிய ராஜா சொல்றான், நாள் முழுதும் ஆண்டோட சமூகத்தை நான் செய்வேன், காத்து கிடப்பேன். ஆல் த டே. அவனுக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தாவீது 66 யுத்தங்கள் செய்தவன். He did 66 battles. 66 யுத்தம் செஞ்ச ஒரு தேவ மனுஷன், வல்லமை உள்ள ஒரு கிங் ராஜா. அவன் ஒரு நாள் முழுவதும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்குன்னா நமக்கு நேரம் இல்லாமல் இருக்குமா? இன்னைக்கு சொன்ன சீஃப் மினிஸ்டர் சொல்றான், எனக்கு நேரமே இல்லை, எனக்கு ஆள் முழுதும் நேரம் இருக்கு, நான் தான் சீஃப் மினிஸ்டர் ஆண்டோட சமூகத்தில். ஏன் கேட்குறீங்க? இவர் பேரானா ஜான் எஃப் ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். எவ்ரிடே மார்னிங் 4 o'clock அவருடைய ப்ரேயரில் அவர் இருப்பார். 4 o'clock 4 மணிக்கு ஜபத்தில் இருப்பார். அவர் 4 மணிக்கு ஜபத்தில் யாரோ ஒருத்தர் அவர் சொன்னாராம் பாருங்க, அவர் மீட் பண்ணுற டைம் கொடுத்தாராம். 5 மணி நினைக்கிறேன்ல, 5 மணிக்கு டைம் கொடுத்துருக்காரு மீட் பண்ணுறது. அவர் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சார். டைமிங் சரியாக தெரியல, மறந்துட்டேன். அவர் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அவர் ஜபத்தை முடித்து வேதத்தை வாசித்து, இவர் 5 மணிக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காராம். அவர் வேற டைமே இல்லை. எவ்வளோ நாள் கேட்டு கேட்டு பார்த்தாரா, 5 மணி டைம் கொடுக்குறாராம். காலையில் 5 மணிக்கு உட்காந்துருக்காராம் அவர் பார்க்கறதுக்காக. இவர் கரெக்டாக 5 மணிக்கு தான் டோரை திறந்து வெளியே வர்றாராம். எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன் பாருங்க. அமெரிக்க தேசத்துக்கே பிரசிடென்ட். அப்படிப்பட்ட ஒரு பிரசிடென்ட் காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஜபத்தை முடிச்சு வேதத்தை வாசித்து 5 மணிக்கு ஒரு ஆளுக்கு டைம் கொடுத்து அட்டன் பண்ணுறாரு. அப்படின்னா நமக்கு எங்கே நேரம் இருக்குது? யோசித்து பாருங்க. நேரம் இருக்கா இல்லையா? ஏகப்பட்ட நேரம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நல்லா விரயமாக்குறோம், பேசுகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். அப்போ தேவனுக்காக பாருங்க, நம்முடைய தேவன் என்பது ரொம்ப சாதாரணமாலாம் கிடையாது. உலகத்துக்கே ராஜாவோட நீங்கள் பேசுகிறீங்க. அல்லேலூயா. The King of Kings and Lord of Lords. அவருக்கு நீங்கள் நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்தை சரியாக அந்த நேரத்தில் போய் நான் உட்காரணும்னு சொல்லி ஒரு பெரிய தீர்மானத்தை உங்களுடைய இருதயத்தில் ஸ்ட்ராங்காக எடுங்க. கண்டிப்பாக நான் ஆண்டோடைய சமூகத்துக்கு போவேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. நிறைய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோன்னா நமக்கே அதிர்ச்சியாக இருக்கும். அவ்வளவு ஒரு தைரியமாக தேவனுக்காக திடனாக அவங்க நீங்கள் ஃபெனி சார்ல்ஸ் அவருடைய தாயார்லாம் 19 பிள்ளைங்க. அந்த 19 பிள்ளைங்களை வச்சு வந்தம்மா ஜெபிக்காத நாளே கிடையாது. அத்தனை பிள்ளைங்க வெளியே அழுதுட்டு இருந்தாலும் இந்த அம்மா அரை பூட்டிட்டு அந்த அம்மா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை முடிச்சுட்டு தான் அந்த பிள்ளைங்களை பார்க்கும். அதுல இருந்து வந்தவங்க சார்ல்ஸ் ஃபென்னி இவங்கெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருக்காக நீங்க எந்த நேரத்தை பிரத்யேகமா நீங்க பிடிக்கிறீங்களோ அந்த நேரம் விசேஷமான நேரம். அந்த நேரத்தில் நான் தேவ சமூகத்தில் போய் நான் காத்திருப்பேன், அவர் என்னோட பேசுவார். அல்லேலூயா. அந்த ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கணும். அதனால தான் இங்க சொல்றேன், நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். காத்து கிடப்பேன்னா காத்து கிடப்பேன், அவர் என்கிட்ட பேசுவார், நான் தயாரா இருக்கிறேன். யோசித்து பாருங்க, நீங்க தயாராகவே இல்லாத ஒரு ஆள்கிட்ட தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, அப்படியே அங்க போய் ப்ராஃபஸி, இங்க போய் ப்ராஃபஸி, அவர் சொல்லிட்டானா பிரதர், அப்படின்னு சொல்லிட்டானா பேரை சொல்லிடுவா பிரதர், இப்படின்னா அப்படியே கையை ஆட்டிடுவா பிரதர். மேஜிக்கா நடக்குது. அவர் பேரை சொன்னாலும் சரி, 1000 சொல்ல, உனக்கு வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க போறது கிடையாது. until you pray before the Lord. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடிட்டு இருக்கீங்க. தீர்க்க தரிசனம் உன் வாழ்க்கையில் நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, நீ தேவ சமூகத்தில் காத்திராமல் அவருடைய பிராமிஸை பிடிச்சி ஜெபிக்காம தீர்க்க தரிசனம் வாழ்க்கை நடக்காது. அவர் பேரை வேணா சொல்லிட்டு போகலாம், உன் வீட்டில் 10 தென்னை மரம் சொல்லலாம், உன் வீட்டில் அது இருக்கு இது இருக்கு, எது வேணாலும் சொல்லலாம். ஆகா, என்ன கர்த்தர் பேசுனது உண்மைதான். கர்த்தர் இருக்காருன்னா அவர் பேசுனது தெரியல, இங்க பேசியிருக்காரு ஏகப்பட்டது. அல்லேலூயா. இங்க உனக்காக ஸ்கிரிப்சர்ல பேசி வச்சிருக்காருயா. ஏதோ ப்ராஃபிட் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னா, ஐயோ பேசிட்டார் பிரதர். ஏன் பேசிட்டாரு? இங்கதான் பேசி வச்சிருக்காரு உன்னைய பத்தி. இந்த வாக்கு தத்தத்தை எடுத்து நீ நிக்காத வரைக்கும் உன் வாழ்க்கையில கர்த்தர் அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ப்ராஃபஸியை ஓரமா தான் நான் வச்சிருப்பேன் எப்பயுமே. கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுறாரோ அது முக்கியம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ப்ராஃபிட்டுக்காக ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசனம் ஸ்தோத்திரம், நானே தீர்க்கதரிசனம் சொல்றேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை விட தேவ வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இப்போ மதுரைக்கு போனேன்,
அங்கே வந்தாங்க நிறைய பேர். கர்த்தர் நான் ஜெபம் பண்ணும்போது ப்ராஃபிட்டிக்கலாக சில வார்த்தைகள் வந்தது. அவங்க வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டாரு என்கிட்ட. அதுக்கு என்ன நம்ம செய்ய முடியும்? அதுக்காக நான் தீர்க்கதரிசன ஆவியானவர் எனக்குள்ள இருந்து வரங்களை இயக்குறார். ஒரு ஊழியக்காரர் வந்தார், அவருக்கு ஜெபம் பண்ண. அவர் சொல்றார், பாஸ்டர் சொல்லாத பெரிய தேவ வார்த்தை யாருமே சொல்லாத சொல்லிட்டீங்கன்ற. உண்மைதான், அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவரை கொண்டு கர்த்தர் நடத்துகிற பாதையை என் மூலமா கர்த்தரை தெரிவிச்சுறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அதை குறித்து நான் மேன்மை பாராட்டலை. அவர் எதை காட்டுறாருன்னா, அந்த அவரை பக்தி விருத்திக்கு ஏதுவும் ஆவியானவர் அவரை நடத்துகிறார். அவரை இன்னும் அதிகமாக ஜெபிக்கும்படி, இன்னும் கர்த்தரை தேடும்படி. எதுக்காக தான் தீர்க்க தரிசனம் உதவுகிறது. அதை பிடிச்சிட்டு போகாம தீர்க்க தரிசனத்துக்காக ஓடக்கூடாது பாருங்க. நிறைய பேர் அப்படிதான். இங்கே ஒரு ப்ராஃபிட் வந்துட்டார், அங்கே ஒரு கேரளா ப்ராஃபிட் வந்துட்டார், இங்கே ஒரு ப்ராஃபிட் வந்துட்டார், ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை பூரா. இங்கே தீர்க்க தரிசனங்களுக்கெல்லாம் மேலான தீர்க்க தரிசனம் இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி நம்ம வாழ்க்கையில் வரும்? நீ காத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தை மேலே வந்து பலிக்கும் நிச்சயமா. அல்லேலூயா. அது 100% பலிக்கும், தப்பவே முடியாது. அப்போ பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நாள் முழுவதும் காத்திருப்பேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 30:18. ஆமாம். அதே ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, ஐசையா 30:18. And therefore the Lord earnestly waits, expecting, looking and longing to be gracious to you. And therefore he lifts himself, and that he may have mercy on you and show loving kindness to you. பாருங்க, வேத வசனம் சொல்லுது, அவர் நம்ம மேல என்ன செய்வாராம்? மனதுருக்கமா இருக்கிறார். ஏசாயா 30:18, 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தமிழில் சொல்லியிருக்கு, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர். பாருங்க, ஒரு வசனம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்க காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார். அல்லேலூயா. நீங்க காத்திருக்கும் போது he is waiting for you. வேத வசனம் உங்களுக்கு இறங்கும்படி, he wants to show his graces, அவருடைய இரக்கத்தை, அவருடைய mercy-ய, அவருடைய கிருபையை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு he is waiting for you. அல்லேலூயா. அவர் காத்துட்டு இருக்காருங்க நம்ம வாழ்க்கையில. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், கர்த்தர் என்னைக்கிடா செய்ய போறாரு, கர்த்தர் ஏதாவது எப்படியாவது வானத்திலிருந்து போட மாட்டாரா? அவர் போடுறதுக்கு இல்லை, அவர் தயாரா இருக்கிறார். he is waiting for you. அப்ப இதே வசனத்தை வந்து thank you Lord Jesus, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன். therefore the Lord will wait that he may be gracious to you, and therefore he will be exalted, that he may have mercy on you. For the Lord is God of justice. Blessed are those who wait for him. இந்த வசனத்துல 3 காரியம் இருக்கு. ஒன்று, தேவன் உங்க மேல கிருபையா இருக்கு, he is gracious to you. ரெண்டாவது, he is mercy on you. எப்ப? அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது he may have mercy on you, அப்போ உங்க மேல இறங்குவார். மூன்றாவது, blessed are those who wait for him. ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, தமிழ்ல அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். சொல்லுங்க, அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள். அப்ப ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு சொல்லுது, தேவ சமூகத்தை நீ காத்திருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் நீ காத்திருக்கிற மனுஷன் வெட்கப்பட்டு போக மாட்ட, அல்லது கைவிடப்பட மாட்ட, அல்லது உன்னை ஆண்டவர் தூர விட மறந்து போகிறவர்ல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், நீ பாக்கியவான் என்று வேத வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நீ தேவ சமூகத்தில் காத்திருந்தா நீ வெட்கப்பட்டிருவியா? இல்ல. அதனாலதான் நீங்க வாசிக்கும் போது கூட, சங்கீதம் வாசிக்கும் போது, கர்த்தரை நம்புகிறவர்கள்
சீயோன் பருவத்தை போல என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருப்பார்கள். ஏன்? அவன் காத்து கிடக்குறான். அவனுடைய சமூகத்துல நீ காத்திருக்க அவருடைய சமூகத்துல எப்போது இருக்கிற ஒரு மனுஷனா இருந்தால் உன் மேல கர்த்தருடைய இரக்கம் தயவும் நிச்சயமா வரும். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் வரும், அவருடைய தயவு உன் மேல இருக்கும். நீ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் வேண்டியதில்லை? நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனுஷன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம போன வாரம் கூட நான் சொன்னேன், ஒரு டாக்டர்கிட்ட போய் காத்திருக்கணும்னா எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம். ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் காத்திருக்கணும்னா காத்து கிடக்குறோம். ஒரு லாயர்கிட்ட போய் காத்திருக்கணும்னா இட் ஆல் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். சில நேரம் அங்கே போய் உட்காந்துருக்கும் போது நமக்கே கடுப்பாயிருது. என்னடா இவ்வளோ நேரம் உட்கார விடுறாங்க நம்மளை. நான் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் உட்காந்துருந்தேன். 3 மணி நேரம் ஆச்சு அந்த பாஸ்டர் பார்க்குறதுக்கு. அவர் பெரிய போதகரை பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் என்னை உட்கார வச்சிட்டார் வேணுக்குன்னு. என்னால் உட்கார முடியல. எந்திரிச்சு போயிடலாமான்னு நினச்சேன் ஒரு நிமிஷம். ஆனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்தே இருப்போம் தான் உட்காந்துருந்தேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதை? அதனால தான் சொல்றது, த ஸ்டில்னஸ் இன் காட். தேவ சமூகத்தில் அமைதியாக இருக்கிறது கடினமாக தான் இருக்கும். ஆனால் நீ இருந்துட்டீங்கன்னா, அதனால தான் போன வாரம் அழகான ஒரு கதை அவங்க சொன்னாங்க. பீட்டர்ன்னு சொல்லி பெரிய ஒரு தேவ மனுஷன் பெனியனை கூப்பிட்டு போகிறார். பெனியன் அப்போ யங்ஸ்டராக இருந்தார். அவர் ஒரு ஊழியத்தை செய்துட்டு இருக்கும்போது ஒரு ஊழியம் செய்கிறாருன்னா அவரை கூப்பிட்டேன்னா சேர நீ காலையில் 5 மணிக்கு ரெடியாரு, 2 மணிக்கு 5 மணிக்கு ரெடியாரு அப்படின்னாராம். எதுக்கு? நீ ரெடியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். போயிட்ட உடனே இவரும் ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தார். 5 மணிக்கு இவர் கதவை தட்டுறாரு. இவரால் எந்திரிக்கவே முடியலையாம் பாருங்க. என்னையா கூப்பிட்டாரேன்னு சொல்லி அவர் வழி இல்லாமல் ட்ரெஸ்ஸை மாட்டி அவர் வண்டியில் அப்படியே அரைக்குறை தூக்கத்தோட போயிட்டே இருக்காராம். 1 மணி நேரம் 2 மணி 1.5 மணி நேரம் ஆயிடுச்சா ஊரை விட்டே போயிட்டார். ஊரை விட்டே 1.5 மணி நேரம் ஆகி ஊரை விட்டு போனா ஒரே காடு. எங்க? டொரண்டோவில் பூரா ஃபுல்லாக காடு. இந்த பக்கம் அவர் சொல்ற ஸ்மால் ட்ரீஸ், ஹை ட்ரீஸ், எல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குது, சின்ன மரமாக இருக்குது, குட்டை மரமாக இருக்குது, லாங் ட்ரீயாக இருக்குது. அப்படி இருக்குது. எங்கே பார்த்தாலும் போத் சைட்ஸ் ஆர் ட்ரீஸ் தான். ஒரு ஆளை கூட பார்க்க முடியாது. போய் எங்கேயோ நடுவில் ஒரு ஹோட்டல் நிறுத்திட்டு பாப்பா இறங்குன்னு சொல்லி நடந்து கூப்பிட்டு போகிறாராம் பாருங்க. 20 நிமிஷம் நடந்துட்டாங்க. சரி என்னையா காலங்காத்தால கூப்பிட்டு இப்படி நீ நடக்க வரையே, வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னா, நடந்துட்டே வந்துட்டேன்னு சொல்கிறான். நான் இங்கே இரு, நான் வந்துடுறேன்ட்டு போனால ஆளே காணா போயிட்டாரு. இங்கே இருன்னு சொல்லிட்டு போனால ஆளே காணோம். இவர் கொஞ்ச நேரம் பீட்டர்ன்றாரு, சத்தத்தை காணோம். இவருக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. பயம், என்னடா அதை நடுக்காட்டில் ஏதோ மிருகம் நம்மளை அடிச்சு போட்டுச்சுன்னு என்ன செய்யுது. சத்தம் போடு கூப்பிட்டாரான் பீட்டர்னு. சத்தமே இல்லை. அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எங்கேயோ ஒரு ஓரமாக எங்கேயோ ஒரு மரத்தடியிலேருந்து ஒளிஞ்சு, பயப்படாத பெணிகேன்னு நான் வந்துட்டேன் அப்படின்னாராம். பார்த்தியா உன்னால் அமைதியாக இருக்க முடியுதா அப்படின்னாராம். உன்னால் அமைதியாக இருக்க முடியுதா? யூ டோன்ட் ஹேவ் த ஸ்டில்னஸ், லேர்ன் ஸ்டில்னஸ் டுடே அப்படின்னாராம். அமைதியாக இருக்க தேவ சமூகத்தில் பழகிக்கொள். இந்த லெசனை உன்னை டீச் பண்ணுறதுக்காக தான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னாராம். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது அவர் நமக்காக காத்திருக்கிறார். அப்போ அதனால தான் ஒர்ஷிப்பில் சில நேரம் நல்லா ஆராதிச்சு, கேத்ரின் குல்மனுடைய மீட்டிங்லாம் ஆராதிச்சு கர்த்தரை துதிக்கும் போது திடீர்னு மூச்சு கூட விடக்கூடாதுன்றாங்க. டோன்ட் டாக், பி சைலன்ஸ்னு. தேங்க்யூ ஜீசஸ். அவனை பார்த்து சொல்லலாம், டோன்ட் சே அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஜீசஸ் சொன்னவனை பார்த்து ஒரு திட்டு விட்டுச்சான். நம்ம அதுக்கப்புறம் எவனுமே வாயே திறக்கல. எவ்வளோ பேர்? அவன் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான் அந்த ஆடிட்டோரியத்தில், மூச்சு கிடையாது. சொல்றாரு, அப்படி ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருக்கும்போது there is a great cry started. ஒரு பெரிய அழுக குரல் திடீர்னு கேட்டுச்சு. everybody started to cry. the power of God is fell upon the people. miracles. அவன் இருக்கிறவனுக்கெல்லாம் miracles நடந்துச்சு. எப்படி miracle நடக்குது? there is a silence. in silence there is lot of miracles. stillnessல அங்க அமைதியா இருக்கும்போது அற்புதங்கள் ஏராளமாய் நடக்குது அப்படின்றாரு. அப்போ அற்புதம் எப்படி நடக்குது? நம்ம ஆராதனையுடைய உச்சத்தில் போய் தேவ சமூகத்தில் the fullness of joy, தேவ சமூகத்தில் அவருடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சு அந்த ஒரு சந்தோஷத்தை நிறைவில் நீ அமைதியாக இருக்கும்போது
அங்கதான் தேவ சத்தம் உன் இடத்துல வர ஆரம்பிக்கும். தேவன் உன்கிட்ட பேச ஆரம்பிப்பார். அன்னைக்கு சாமுவேல் கதவை அடைச்சிட்டு உள்ள அமைதியா இருக்க முடியும். ஏன் ஆண்டவர் பகல்ல கூட வந்து சாமுவேல் கூப்பிட்டுருக்கலாம்ல, காலையில கூப்பிட்டுருக்கலாம்ல. அவன் இரவுல படுக்க போயில தான் போய் சாமுவேலே சாமுவேலன் கர்த்தர் கூப்பிட்டார். There is a stillness. அங்க அமைதியா இருக்கும்போது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் கிங் 19 சாப்டர்ல எலியா தேவனை தேடி எங்க போறான்? கர்மேல் பர்வதத்தை நோக்கி போகிறான். எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறான். ஓடி போய் எங்க யாருக்கு? எசபேலுக்கு பயந்து ஓடுறான். ஓடி போய் மலையில போய் நிற்கிறான். கர்த்தர் பெருங்காற்றுல வருகிறார், இடியில் வருகிறார், மின்னல்ல வருகிறார். கடைசியை சொல்லுகிறது, அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஸ்டில்னஸ், அமர்ந்த மெல்லிய. அந்த 2 வார்த்தையும் ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லி, எப்படி சொல்லிங்கன்னா அமர்ந்த மெல்லிய சத்தம். Stillness in the presence of God. ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, ஆம்பிளிஃபைடு வந்து after the earthquake a fire, but the Lord was not in the fire, and after the fire a sound of a gentle stillness and a still small voice. A sound of gentle stillness and a still small voice. அமர்ந்த, மிகவும் துள்ளித அமர்ந்த அந்த சத்தத்துல தேவன் அவருடைய சத்தத்தோடு நம்மோடு பேசுகிறார். நீங்க அமைதியா காத்திருக்கும் போது you can hear the God's voice in your heart. தேவ சத்தத்தை நீங்க கேட்க முடியும். எப்ப? ஆண்டுடைய சமூகத்தை நீங்க காத்திருக்கும் போது. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நீங்க ஆண்டுடைய சத்தத்தை நீங்க கேட்கலன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஆராதனையில தினந்தோறும் காத்திருந்து பாருங்க, தேவ சமூகத்திலிருந்து பாருங்க. You will hear the God's voice. தேவ சத்தத்தை நீங்க கேட்பீங்க. அந்த தேவ சத்தம் உங்க வாழ்க்கையை மாத்திரும். தேவ சத்தம் கர்த்தர் உங்களை அற்புதத்தை கொண்டு வரும். அந்த தேவ சத்தம் உங்களை சூப்பர் நேச்சுரல் கொண்டு வரும். அப்பதான் தேவ சத்தம் வருகிறது. அது வந்து உடனே நடக்கிறது இல்லை. எப்ப நீங்க அவர் காத்திருக்கிறீங்களோ அப்ப அவர் உங்களுக்காக காத்திருந்த அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் நடக்குது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இன்னொரு ஒரு வசனம் சொல்றேன். யோபு 29ஆம் அதிகாரம். இதோட முடிப்போம். ஜோப் சாப்டர் 29. யோபு 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அதுக்கு அடுத்து 2 வசனம் வாசிங்க. வேத வசனம் சொல்லுது, எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள். ஆண்டுடைய சத்தத்துக்கு ஜனங்களை பற்றி சொல்லுது, அவங்க காத்திருந்தாங்க. 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க. ஜெகோஷபாத்தை பற்றி சொல்லியிருக்கோம். யோசபாத்துக்கு எதிராக அநேக ராஜாக்கள் கூடி வந்தாங்க. அப்படி அநேக ராஜாக்கள் கூடி வரும்போது என்ன சொன்னா தெரியுமா? யோசபாத் பயந்து எல்லா ஜனங்களை பார்த்து சொன்னா, இன்று எல்லாரும் தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து காத்திருப்போம். கம் டு தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். வேதவசனத்து குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாருமே கூடி வந்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை வாசி பாருங்க. 2 Chronicles சாப்டர் 20ல அங்க சொல்லியிருக்கோம். யோசபாத் அவங்கள பார்த்து சொன்ன மாத்துறது. ஏன் இந்த ராஜாக்கள் அப்ப வந்து அவன் சொல்றான், ஆண்டவரே எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, நாங்க சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, நீங்க முற்புதாக்களின் தேவன். அது பெரிய ஜபத்தை அவன் செய்யறான். அவன் ஜபம் செய்யும் போது ஊரே நின்னுச்சு. யோசித்து பாருங்க. யூதா தேசத்து ராஜாவுடைய அந்த ராஜா ஜபிக்கிறான். ஒரு ராஜா ஜபிக்கும் போது ஊர்ல இருக்கிற அத்தனை பெண் பிள்ளைகள், குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாரும் நிக்கிறான். அத்தனை பேர் நிக்கிறான். அத்தனை ஜனங்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜபத்துல தேவனுடைய சத்தத்திற்காக. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆண்டவரே, இவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலைமை. இப்ப நமக்கு நெருக்கடின்னு வந்துச்சுன்னா என்ன செய்யறோம்? நம்ம மைண்டை யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா இதை யூஸ் பண்ணுவோம், இதையாவது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா இவன் அந்த பிளான்லாம் பண்ணல. இவன் எந்த பிளானுமே பண்ணல. ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். ஆண்டவரே என்ன செய்யறேன்னு தெரியல, ஹெல்ப் மீ லார்ட்.
அப்ப தேவ சமூகத்திலே ஒரு பெரிய தேசமே நிக்குது. ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறார் ஒரு தீர்க்கதரிசியின் வாயிலாக. ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், நாளைக்கு நேரம் இங்க போ, இந்த இடத்துக்கு போ, இங்க உனக்கு கர்த்தர் உன் வெற்றி தருவார். எந்த டைரக்ஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரான டைரக்ஷன் கர்த்தர் கொடுப்பார். அந்த இடத்துல நீ இந்த முக்குல போகணும், இந்த இடத்துக்கு போகணும், அங்கிருந்து வருவான், நீங்க போகணும். அவ்வளவு துல்லிதமான டைரக்ஷனை கர்த்தர் கொடுப்பாரு. கரெக்டா அதே மாதிரி போவாங்க. வேதம் சொல்லுது பெரக்கா பவுண்டி, அங்கதான் பெரக்கா சொல்லப்படுது. there is a பெரக்கா பவுண்டி. கொள்ளையடித்தார்கள் இவங்க, எதிரிகளே எதிரிகள். இவங்க என்ன செய்தாங்க? கர்த்தரை துதித்தார்கள். எல்லாரும் சேர்ந்து இவன் சண்டை போடுறவன் முன்னாடி நிறுத்தாம துதிக்கிறவன் முன்னாடி வச்சு எல்லாரும் துதிச்சு கொண்டு யுத்தத்துக்கு போனாங்க. ஆல் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். கர்த்தர் துதிச்சுட்டு போனாங்க. எங்க சண்டைக்கு இதுவரை எந்த ராஜாவுமே செய்யல, தாவீது கூட செய்யல. அவளை துதிக்கிற ஒரு மனுஷன் அவன் கூட செய்யல. யோசபாத் துதிக்கிறவனை முன்னாடி நிறுத்தி எக்காலம் ஊதி கர்த்தரை உயர்த்தி கர்த்தர் துதிச்சுட்டு சண்டைக்கு போறான். கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்தார். அல்லேலூயா. கர்த்தரே யுத்தம் செய்தார். கர்த்தர் யுத்தம் செய்து ஒருத்தனை வெட்டி அத்தனை பேரும் செத்தான். கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. வேத வசனம் சொல்லுது, இவன் கொள்ளை அடிச்சு ஒரு நாள் 2 நாள் கொள்ளை அடிச்சு கொண்டு வந்த ஏகப்பட்ட கொள்ளை. அதான் பெரக்காவின் கொள்ளை. அது அவ்வளவு கொள்ளை, அவ்வளோ சொத்து சுகம், அவ்வளவு நகை நட்டு தங்கம் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. 2 நாள் கொண்டு வந்தான். அவ்வளோ தூரத்துக்கு கர்த்தர் பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் செய்தார் பாருங்க. துதித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரு நெருக்கடியவே கர்த்தர் மாற்றி அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். அல்லேலூயா. இதை தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார். இங்கே வேத சொல்லுது, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுத்து காத்திருங்கள், என் ஆலோசனையை கேட்டு மௌனமாக இருங்கள். பி சைலண்ட், லிசன் டு மை கவுன்சில். நீ அமைதியாரு, என் கவுன்சிலை கேளு. நமக்கு உடனே கவுன்சிலுக்கு 4 பேர் வச்சிருப்போம். அவனெல்லாம் தூக்கி போட்டுருங்க, வச்சிருங்க, ஓரமாக வச்சிருங்க, தப்பு இல்லை. ஆனால் கவுன்சில் யார்கிட்ட கேளுங்க? கர்த்தர்ட்ட கேளுங்க. அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். அதுக்கு அடுத்து வேதவசனம் சொல்லி என் பேச்சுக்கு பேசாமல் இருங்கள். பாருங்க, ஆங்கிலம் சொல்லி when I speak don't talk back. பொதுவாக நம்ம பிள்ளைங்களை என்ன செய்வோம்? பிள்ளைங்க இருக்கீங்களா? அப்பா குழந்தைகளே இருக்கீங்களாப்பா? ஒன்று பேசுகிறவனே என்ன சொல்லிடுவோம்? உடனே அடுத்து ரிட்டர்ன் வரும். ஆண்டவர் சொல்ல பேசுகிறவனு என்ன செய்யாத, திருப்பி பேசாத. அதே மாதிரி தான் பெற்றோர்கள் பேசும்போது என்ன செய்யக்கூடாது? திருப்பி பேசக்கூடாது. என் வசனம் சொல்லுது, நான் பேசும்போது நீங்கள் பேசாமல் இருங்க. அதை நமக்கு தான் சொல்லிடுச்சு. நம்ம பேசும்போது திருப்பி பேசாத, அமைதியா இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் என்ன பேசுறாரோ அதை மட்டும் செய்யணும்னு அர்த்தம். அதுக்கு வேற ஒரு கவுன்சில் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அன்னைக்கு மோசே சொன்னான், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? மோசே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவ்வளோ ஜனங்களுக்கு இறைச்சி கொடுக்குறது எங்கே போகிறது? ஆண்டவரே இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இருக்கான், இறைச்சி எங்கே கொடுக்க போகிறது? நான் இறைச்சி நாளைக்கு நான் தருவேன், நீ போ அப்படின்னாரு ஆண்டவர். ஆண்டவரே நீ கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா? இருக்கிற ஆடு மாடு எல்லாம் அடித்தா கூட பத்தாது. கொஞ்சமாக யோசித்து பார்த்து சொல்லுங்க. நீங்கள் பாட்டு நாளைக்கு தருவேன்னு நான் போய் சொல்லிட்டேன்னா அவனுக்கு இறைச்சி கிடைக்காம என்னை தான் அடிப்பான், அப்புறம் உங்களை திட்டுவான். தேவையா? நல்லா யோசிங்க ஆண்டவரேன்றான். ஆண்டவர் சொன்னார், பேசாமல் வாயை முட்டு போயிரு, எனக்கே ஆலோசனை தெரியாடா நீங்க. பாருங்க, மோசே அந்த ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்கான், என்னாகமத்தில். அப்போ பாருங்க, மனுஷனுடைய இயல்பு என்ன ஆயிருது? திருப்பி பேசுறது, திருப்பி கவுன்சில் கொடுக்குறது. ஆண்டவர் சொல்ல பேசாத. கவுன்சில், when you are listening to the counsel of God, don't talk back. பேசாதீங்க. ஆண்டவர் எதுனாலும் ஓகே ஆண்டவரே, சரி ஆண்டவரே. அடுத்து சொல்லியிருக்குது, அவருடைய வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. நீங்க அமைதியா இருந்து கேட்கும்போது தேவனுடைய வார்த்தை எப்படி வருதுன்னா, ஒரு டியூ மாதிரி, ஒரு பனித்துளி போல. ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு, டியூ மாதிரி. சிஎஸ்பி வெர்ஷன்ல, ஜூயிஷ் வெர்ஷன்ல சொல்லியிருக்கு, இட்ஸ் கம்ஸ் லைக் எ டியூ அப்படின்னு சொல்லி. அந்த தேவனுடைய வார்த்தை எப்படி வருதுன்னா, அப்படியே ஒரு பனி மாதிரி அப்படியே நம்முடைய இருதயத்தை அப்படியே நிரப்புதான், நம்முடைய மனசை அப்படியே நிரப்புது. கர்த்தர் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரு பனித்துளி போல அவருடைய வார்த்தை நம்ம மேல இறங்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை என்ன செய்யும்? இருக்கிற அனல் கனல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்ல ஒரு குளிர்ந்த மனதை நமக்கு கொடுக்குது, ஒரு சமாதானத்தை கொடுக்குது.
இருக்கிற எல்லா குழப்பம் போய் அந்த தேவ வார்த்தை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. அதனாலதான் சொல்லுது, கர்த்தரை காத்துரு, அப்போது அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். He will strengthen your heart. எப்படி ஸ்ட்ரென்தன் வரும்? இந்த வசனம் வரும்போது, அவருடைய அபிஷேகம் வரும்போது, அவருடைய the life of God. நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரு ஜீவன் வருது. நீங்க லாயர்கிட்ட காத்திருக்கும் போது டாக்டர் வருது இல்லை, ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. ஆனா தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது the life is coming to you. தேவனுடைய ஜீவன் உங்களை வந்து நிரப்புது. வேதவசனம் சொல்லுது, மழைக்கு காத்திருக்கிறது போல எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் மேல் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்தார். அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு ஏக்கம். அவனுடைய சமூகத்துல மழைக்கு மழை வராதா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு விவசாயி எப்படி காத்திருப்பான்? சரி, இன்னைக்கு மழை வந்தா நல்லா இருக்குமையா, நல்ல விளைச்சல் உண்டாகும். அப்படி மழைக்கு காத்திருக்கிறது போல இருதயம் கத்திருக்கா அப்படி காத்திருந்துச்சுன்னா, வேதவசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? ஒரு பின்மாரிக்கு ஆசையாக இருக்கிறது போல, the power of God, தேவனுடைய வல்லமை, the later rain, அவருடைய அபிஷேகத்துக்கு மேல ஆசையாக இருக்கிறவர்கள் மேல ஆவென்று திறந்தா கர்த்தர் அதை நிரப்புவாராம். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த தேவ வசனத்துல கடைசியா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் இந்த காத்திருக்க எதுக்குன்னா, கர்த்தரை ஆராதிப்பதற்காக. உங்களுடைய விசுவாசம், உங்க நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தை, இது எல்லாமே எதுல போய் முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆராதனையில போய் தான் முடியுதான். அல்லேலூயா. இந்த வர்ஷிப்ல போய் முடியுது. எப்போ முடியுது? எப்போ நீங்க முதல்ல சொல்லிட்டாங்க, எப்போ நீங்க ஆராதிக்கிறீங்களோ, ஆராதிக்க உங்களுடைய ஆவி தேவனோடு இணையும் போது நீங்க என்ன ஆராதிக்கனா, கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாக கேட்குறீங்க. அங்கதான் உங்களுக்கு அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த ஸ்டில்னஸ் வருது. அப்பதான் கர்த்தர் உங்களோடு என்ன செய்கிறார்? அவர் தன்னையே பகிர்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, காத்திருப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் சொல்லியிருக்கு புதிய ஏற்பாட்டில், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுவோம் காலம் வரும். ஆவியோடும் உண்மையோடும், யோவான் ஜான் சாப்டர் 4ல சொல்லியிருக்கோம், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றார். எப்ப? இந்த நாட்களை தான். இன்றைக்கு when you are worshiping the Lord, கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் போது you are worshiping through your spirit and truth. உங்களுடைய சத்தியத்தோடும் ஆவியோடும் கர்த்தரை நிச்சயங்க தொழுது கொள்கிறீர்கள். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது you will never be shamed. அல்லேலூயா. சங்கீதம் 37ல சொல்லியிருக்கு அதை பத்தி. நீங்க கர்த்தரை காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளும் போது அவர் உங்களை பூமியை சுதந்தரிக்கும்படி உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படியே எழுந்திருந்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். மறந்துடாதீங்க, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்குது. நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னா கடைசியாக என்கிட்ட பேசிட்டு போங்க. எல்லோரும் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் காத்திருக்கிறதன் பற்றி தியானிச்சோம். இதை வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு இதுவரை கத்துறாத சத்தியம். ஆண்டவர் அநேக முறை இந்த காத்திருக்கிற ஒரு பயணத்தில் கர்த்தர் என்னை நடத்தியிருக்கிறார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் இருந்தால் இதை நான் உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, நாள் முழுதும் காத்திருக்கும்படி ஒரு நேரத்தை குறிப்பிட்டு ஆண்டவரே டெய்லி உடைய சமூகத்தில் காத்திருக்கும்படி ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இப்படி வாழ்க்கையில் அநேக அலுவல்கள் இருக்கலாம், வேலைகள் இருக்கலாம், ஆனாலும் உடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு சமயத்தை நான் மட்டும் எதுக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம்ப்பா. உடைய சமூகத்தை நாங்கள் காத்திருப்போம். ஆண்டோடைய சொல்லுங்க, அவருடைய பிரசன்ஸ், அவருடைய மகிமை, அவருடைய ஜாய், அவருடைய அன்பு எல்லாம் எங்கேயுமே வருது? அவருடைய சமூகத்தில் தான் வருது. எல்லாரும் கர்த்தரை துதிப்புமா, எல்லாரும் கர்த்தரை துதிக்கும். கொஞ்சம் வாயத்துறது. அப்பா மக ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களோட உள்ளங்களோடு நீங்க பேசுனீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உடைய வார்த்தை அனுப்பி நீங்க பேசுனீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. உடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது உடைய வசனம் பனித்துளி போல எங்களுக்கு இறங்குறது, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை நீங்க அனுப்பி எங்களுக்கு விடுதலை தர்றீங்கப்பா. உடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகத்தை அற்புதத்தை செய்கிறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் உங்க காத்திருக்கும் போது உங்களுடைய கிருபையை தயவும் தர்றீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியப்பா. இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகள் எடுக்கிற தீர்மானங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். உடைய ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நிரம்புவதாக. உடைய அக்கினியின் வல்லமை ஒவ்வொரு நிரப்புவதாக. ஒவ்வொருடைய சரீரத்தை விடுதலையாக்குவதாக. சுகம் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளை விடுதலை உண்டாகட்டும். மனதிலே சுகம் உண்டாகட்டும். சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன்.
ஒவ்வொரு சரீரத்தை கத்து தொட்டு சுகமாக்குவீராக. ஒவ்வொருடைய சரீரத்தில் விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். மனதிலே விடுதலை உண்டாகட்டும். There will be emotional healing right now in Jesus name. இயேசுவின் நாமத்திலே மனதிலே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு கத்தர் தொட்டு குணமாக்குவீராக, விடுதலை ஆக்குவீராக. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. உம்முடைய சகலவித நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. நீர் அப்படி செய்யறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தேவரகமான ஜீவனாலே அன்பினாலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. உம்முடைய கரங்கள் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சகல துதி கன மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இன்றைக்கு என்றைக்கு நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Praise the Lord.